+1 பொதுத் தேர்வில் 91.17% பேர் தேர்ச்சி. 1994 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி. +1 தேர்வில் மாணவர்களை விட மாணவிகள் 7.43 விழுக்காடு தேர்ச்சி. மாணவர்கள் 87.26 விழுக்காடும் மாணவிகள் 94.69 விழுக்காடும் தேர்ச்சி. அவதூறு வழக்கு விசாரணைக்காக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகிறார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி மேம்பாட்டு நிதியை தயாநிதி மாறன் பயன்படுத்தவில்லை என்று விமர்சித்ததால் தொடர்ந்த வழக்கில் ஆஜராகிறார். திருப்பூரில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிறார்களில் ஒருவர் தற்கொலை முயற்சி. கூர்நோக்கு இல்லத்தில் சோப்பாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மற்றும் மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவு. மும்பையில் புழுதி புயலுடன் கொட்டி தீர்த்த மழை. மிகப்பெரிய விளம்பர பலகை சரிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழப்பு. ஈரோடு மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. திண்டுக்கல்லில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர். கோலிவுட் நட்சத்திர தம்பதி ஜிவி பிரகாஷ் சைந்தவி பரஸ்பரம் பிரிந்தனர். மன அமைதிக்காக பிரிவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ராமநாதபுரம் தூத்துக்குடியில் இன்று பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, நெல்லை, திண்டுக்கல்லில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா என்று உறுதி செய்ய முடியவில்லை. முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையை சுட்டிக்காட்டி தென்மண்டல ஐஜி கண்ணன் பேட்டி. பிரிலிமினரி ரிப்போர்ட்ல கொலையா தற்கொலை எல்லாம் எதுவும் சொல்லல. கஷ்டம் இல்ல. இதுல இருக்கக்கூடிய என்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு. அது தெளிவு கிடைக்கிறதுக்கு சயின்டிபிக் எவிடன்சஸ் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்தால் தான் நம்ம ஃபைனலா சொல்ல முடியும். உடல்நலக்குறைவால் காலமான நாகை எம்பி செல்வராஜ் உடல் சொந்த ஊரில் இன்று அடக்கம். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வீர வணக்கம் செலுத்த ஏற்பாடு. தென் மாநிலங்களில் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. 400 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்று நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. தோனியுடன் புகைப்படம் எடுக்காமல் செல்ல மாட்டேன் என்று டென்ட் அடித்து காத்திருக்கும் ரசிகர். டெல்லியிலிருந்து சைக்கிளில் சென்னை வந்த தோனி ரசிகர் அடம். கன்னியாகுமரி மாவட்ட ஐயா வைகுண்டசாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நயன்தாரா. கணவர் விக்னேஷ் சிவனுடன் சென்றவர் தரையில் அமர்ந்து வழிபட்டார். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மேட்டூர் அணை நீர் திறப்பை நம்பியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது போதிய அளவு நீர் இல்லை. வழக்கமாக நீர் திறக்கக்கூடிய ஜூன் 12ஆம் தேதிக்கு இன்னும் 1 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் நீர் திறக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு என்று மேட்டூரில் உள்ள நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது நீர் இருப்பு எவ்வளவு இருக்கு? வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தான் திறக்கப்படும். கடந்த ஆண்டு கொஞ்சம் முன்னாடியே திறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னா அதிக அளவுக்கு மழை இருந்தது. இப்ப நிலைமை எப்படி இருக்கு? எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்க வேண்டிய தேதி ஜூன் 12 என்றாலும் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய நீரின் அளவை பொறுத்து அது ஆண்டுதோறும் அந்த தேதி மாறுபட்டு வருகிறது. குறிப்பாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 90 அடிக்கு மேலாகவும் நீர் வரத்து திருப்திகரமாகவும் இருந்தால் மட்டுமே ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இதுவரை 90 ஆண்டுகளில் 19 ஆண்டு மட்டுமே உரிய தேதியான ஜூன் 12
அணை திறக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் மேட்டூர் அணையினுடைய அணை நிரம்பும் தருவாயில் இருக்கும் பொழுது அணை வந்து முன்கூட்டியவும் திறக்கப்படுவது சில ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு 11 ஆண்டுகள் வந்து உரிய தேதியான ஜூன் 12க்கு முன்பாகவே வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு உரிய தேதியான ஜூன் 12இல் வந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய உரிய தண்ணீரை வந்து கடந்த ஆண்டு வழங்கவில்லை. போதிய மழை இல்லாத காரணத்தினால் வந்து இந்த தண்ணீர் வழங்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகா வந்து தமிழகத்திற்கு வந்து வழங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு ஜூனிலிருந்து தற்போது வரை வந்து 75.9 ஒரு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கர்நாடகா வழங்கியிருக்கிறது. அதேபோல பருவமழையும் இல்லாத காரணத்தினால் தற்பொழுது மேட்டூர் அணையினுடைய நீர் மட்டமானது வந்து 50.57 அடியாக சரிந்து இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து 90 அடிக்கு மேலாக அணை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே இந்த ஆண்டும் உரிய தேதியான ஜூன் 12இல் வந்து தண்ணீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக மட்டும் தினந்தோறும் அதாவது வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் வந்து திறக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் நீர் வரத்தானது மிக மிக குறைவாக இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி வினாடிக்கு 138 கனஅடி மட்டுமே வினாடிக்கு 138 கனஅடி வீதம் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து அணை வந்து சரிவை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது 50.5 அடியாக மேட்டூர் அணை சரிந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஆண்டும் வந்து உரிய தேதியான ஜூன் 12இல் வந்து திறப்பதற்கு போதிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காவிட்டால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படக்கூடிய சூழல் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அது குறித்து களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், தற்போது டெல்டா சாகுபடி எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இன்னும் எத்தனை நாட்களுக்குள்ளாக அவர்கள் தண்ணீர் தேவைப்படுது? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனை நாட்கள் அவர்கள் சமாளிக்கலாம் விவசாயிகள்? நாம் ஏற்கனவே பார்த்தது போல் மேட்டூர் அணை என்பது பிரதானமாக ஒரு அணையாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு நீர் தரக்கூடிய ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 89 ஆண்டுகளில் 88 ஆண்டுகளில் அதில் 60 முறை தாமதமாக திறக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உரிய நேரத்தில் 19 முறை திறக்கப்பட்டிருக்கிறது. 9 முறை முன்கூட்டியே திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை முன்கூட்டியே மேட்டூர் அணையானது திறக்கப்பட்டு விட்டது. 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடிக்கு இலக்கு என்று நிர்ணயித்தார்கள். அதில் 3 லட்சம் ஏக்கர் மட்டுமே நம்மால் செய்ய முடிந்தது. காரணம், அவ்வளவு தூரம் தண்ணீர் இருந்தும் முன்கூட்டியே தண்ணீர் திறந்தும் நமக்கு இந்த குறுவை சாகுபடி உரிய இலக்கை அடைய முடியவில்லை. இந்நிலையில் தற்போதைய மேட்டூர் அணையில் நீரப்பு என்பது அறவே இல்லாத நிலையில் இதற்கு என்ன செய்யலாம் என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் ஐலை சிவசூரியன் நம்ம இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப குறுவை சாகுபடிக்கான தண்ணீர் எந்த அளவுக்கு இருப்பு இருக்கு? இந்த ஆண்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ள முடியுமா? அதற்கு என்ன செய்யணும்? இப்போ நமக்கு 2000 இருந்து தமிழகத்தில் வந்துட்டு 3 வருஷம் மழை இருக்கும், 3 வருஷம் வறட்சியாக இருக்கும். இப்படி தான் இருந்துச்சு. அதனால் 2003, 2004 வந்துட்டு கடுமையான வறட்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் வெள்ளம். அதே போல் 2007, 2009 வரைக்கும் கடுமையான வறட்சி, அதுக்கப்புறம் வெள்ளம். இப்போ அதை பற்றி பார்த்தீங்கன்னா 2012 18 வரைக்கும் 6 வருஷம் தொடர்ந்து சரிவர மழை பெய்யாதனால மேட்டூரில் தண்ணி இல்லாதனால நம்ம காலத்தில் குறுவை சாகுபடி பண்ண முடியல. பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் அல்லது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களோட அவங்க சாகுபடி பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. போன வருஷம் வந்துட்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அணையில் 100 அடிக்கும் குறையாமல் தண்ணீர் இருந்ததுனால நமக்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையெல்லாம் பெய்யும், கர்நாடகத்தில் தண்ணீர் வருங்கிற நம்பிக்கையோட ஜூன் 12 திறக்கப்பட்டது. அரசாங்கத்தோட இலக்கு 5 லட்சமாக இருந்துச்சு. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு 3 லட்சம் மட்டும்தான் சாகுபடி பண்ணாங்க. அதில் 3 லட்சம் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியாது. ஏன்னா தண்ணீர் வந்து ஜூன் மாதம் திறக்கப்பட்ட தண்ணீர் நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணீர் கிடைக்கல. அதனால் தண்ணீர் பற்றாக்குறையில் பல இடங்களில் பயிர்கள் காஞ்சு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் ஏறத்தாழ 50 அடி 52 அடி தான் தண்ணி இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 100 அடி வரணும். அதுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் இப்போ வந்துட்டு
நமக்கு பெரியக்கூடிய பருவமழை கேரளா கர்நாடகா பெரிய பருவமழைகள் பெஞ்சு அந்த தண்ணீர் நமக்கு கர்நாடக அணைகள் நிரம்பி மேட்டூருக்கு வந்தால் தான் மேட்டூருக்கு வந்து 100 அடி ஏறணும். அப்போ தான் வந்து நம்ம குருவை சாப்பிட செய்யலாம், இல்லைன்னா செய்ய முடியாத சூழல் இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஐயா, இது இயற்கை சார்ந்த விஷயம். பருவமழை பெய்யுமா பெய்யாதாங்கிறது வந்து இயற்கை சார்ந்த விஷயம். இதை தவிர்த்து மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே பருவமழையெல்லாம் கடந்தால் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கரெக்டாக பெய்யும், அதே நேரத்தில் விட்டு கூட பெய்யும். இப்போ நான் 2-3 வருஷமாக வந்துட்டு பருவநிலை மாற்றத்தினால எப்போ மழை பெய்யுன்னு தெரியல. ஆனால் பெய்யக்கூடிய மழையும் ஒரே இடத்துல பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஓராண்டு காலத்துக்கு மேலே ஓராண்டு காலத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சு பெரிய சேதத்தை ஏற்பட்டிருக்குது. மற்றபடி பார்த்தா தமிழகத்தில் மழை இல்லை. அதே போல் வந்துட்டு இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மாறி மாறி வர்றதுனால ஒன்று நம்ம அந்த பருவமழை பெய்யாமல் இந்த பருவம் தவறி பெய்யறதுனால அப்போ கிடைக்கக்கூடிய தண்ணீரை நாம் சேமிப்பதற்கு ஆறுகளை தூர்வாரி இருக்க ஏரி குளங்களை நம்ம தூர்வாரி வச்சு சேமிச்சுக்கணும். அந்த திட்டங்கள் சரியானபடி அரசுகிட்ட இல்லை, அதை நிறைவேற்றணும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேரு பிரதமராக இருந்த காலத்திலேருந்து இப்போ மோடி பிரதமராக இருக்க காலம் வரைக்கும் வரக்கூடிய அரசாங்கங்கள் தேசிய நதிகள் இணைப்பை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நேரு காலத்தில் வந்து KL ராவ் அமைச்சராக இருந்தப்போ கங்கை காவிரி இணைப்பை பற்றி பேசுனாங்க. அப்புறம் சாத்தியமில்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வடப்பகுதி ஒரு இதாகவும் தென்பகுதி தீபகற்ப பகுதி ஒரு பகுதியாகவும் அதற்கான திட்டங்கள் போட்டாங்க. இப்போ தென்பகுதியில் வந்துட்டு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இதெல்லாம் இணைப்பதற்கு பல்வேறு இது போட்டப்பட்டுச்சு. டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு தொடர்பாக கள தகவலை கொடுத்தீங்க விஜயகோபால். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படக்கூடிய பட்சத்தில் கடைமடை பகுதியான நாகையில் உள்ள விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து அங்கிருக்கூடிய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, ஒவ்வொரு வருஷமும் இந்த கடைமடை பகுதி விவசாயிகளுக்கு தண்ணீர் போய் சேரதில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? வழக்கமாக பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக தான் இந்த நீர்நிலைகளையோ அல்லது தண்ணீர் வழித்தளத்தையோ சுத்தம் செய்யக்கூடிய பணி அப்படின்னு நடைபெறும். என்ன எதிர்பார்ப்பு, என்ன சிக்கல் அங்க? நிச்சயமாக, அதாவது காவிரி கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள்ல இந்த சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த குறுவை சாகுபடி என்பது ஏறக்குறைய 40,000 - 50,000 ஏக்கர்ல மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டானது மேட்டூர் அணையில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டதன் அடிப்படையில் விவசாயிகள் அதிக ஆர்வத்தோடு குறுவை சாகுபடியை மேற்கொண்டார்கள். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த காவிரி நீரானது கை கொடுக்காதனால் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்த்தப்பட்டார்கள் என்று கூறலாம். அதாவது போதிய அளவு அந்த காவிரி நீர் கிடைக்காததால் பெரும்பாலான விளைநிலங்கள்ல இந்த சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் கருகி விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்ந்ததோடு அந்த வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்தார்கள். இருந்த போதிலும் தளராத தன்னம்பிக்கையோடு சம்பா மற்றும் தாளடி பயிர்களை மேற்கொண்டு அவ்வப்போது அந்த காவிரி நீர் கை கொடுக்கவில்லை என்றாலும் பெய்த பருவமழையை வைத்து விவசாயிகள் ஓரளவுக்கு இந்த சாகுபடியை மீட்டெடுத்து அந்த சாகுபடியில் வந்து சற்று வென்று காட்டினார்கள் என்றே கூறலாம். இருப்பினும் விவசாயிகளோட எதிர்பார்ப்பு என்னவென்று பார்த்தால் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆற்று பாசனத்தை நம்பிய சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருவதால விவசாயிகளுக்கு வந்து காவிரி நீர் கை கொடுத்தால் மட்டுமே எந்த ஆண்டும் இந்த சாகுபடி என்பது முழுமையாக விவசாயிகளுக்கு உரிய மகசூலோடு கிடைக்கும் என்பதுதான் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய நிலைமையாக உள்ளது. அந்த அடிப்படையில் நாகப்பட்டினம் மாவட்டத்துல வெண்ணாறு வடிநில கோட்டை, அது மாதிரி வெள்ளாறு வடிநில கோட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பாசன நீரை பயன்படுத்தி ஆறுகள் மூலமாக பிரிந்து பல்வேறு பாசன கால்வாய்கள் மூலமாக சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. அதுபடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திட்டச்சேரி, திருமருகல், நாகை, கீழ்வேலூர், திருப்புவலை, வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பாசன கால்வாய் மூலம் கிடைக்கும் தண்ணீர் மட்டுமே விவசாயிகளுக்கு முழுமையான நீராதாரமாக இருக்கிறது. இந்த நிலையில அந்த சாகுபடிக்காக திறந்து விடப்படும் தண்ணீர் வந்து முறையாக விவசாயிகளின் விளைநிலத்திற்கு சென்று சேர்கிறதா என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். கடந்த ஆண்டு இதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதால் சாகுபடிக்கான நீர் கிடைக்காமல் விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தார்கள். அது போன்ற பாதிப்பை இந்த ஆண்டு சந்திக்க கூடாது என்பது விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. மேற்கொண்டு பருவமழை என்பது எதிர்பார்த்த அளவிற்கு எப்போது பெய்யும் என்பது விவசாயிகளுக்கு தெரியாது. இருப்பினும் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக கோடைமழை பெய்து வருகிறது. இந்த கோடைமழையானது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தாலும் இதனை நம்பி விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ள முடியாது. ஆகவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையிலும் விவசாயிகள் முழுமையாக சாகுபடியை மேற்கொண்டு மகசூல் பெற ஏதுவாக தமிழக அரசு திறக்கப்படும் காவிரி தண்ணீரை முறையாக விவசாயிகளுக்கு சென்று சேர்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் கிடைக்கும் நீரை பங்கிட்டு விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப முறையாக வழங்க வேண்டும். மேலும் தடுப்பணைகள், கதவணைகள் உள்ளிட்டவற்றை
போர்க்கால அடிப்படையில் சீரமைத்தால் மட்டுமே இந்த ஆண்டு சாகுபடி என்பது விவசாயிகளுக்கு முழுமையாக கையில் சேரும், மகசூல் என்பது கிடைக்கும் என்பதே நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. தேவப்பிரியன்.